யானே போற்றி போற்றி. நெஞ்சக்கனகள் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சொற் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம். ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியா அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவே சாடும் தனி ஆனை சகோதரனே. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து நம்முடைய தவ முதல்வர் சைவ கொழுந்து, இந்த சைவ உலகத்துல திருஞான சம்பந்தருக்குத்தான் முதலிடம். அப்பேற்பட்ட நம்முடைய பரம குருவினுடைய குரு பூஜையொட்டி அவருடைய திருவருளையும் குருவருளையும் சற்று நேரம் சிந்திக்க அமைதி காத்திருளுங்கள். நம்ம வாழ்க்கையில எப்பவுமே பரபரப்பா ஓடிக்கிட்டே தான் இருப்போம், பேசிக்கிட்டே தான் இருப்போம். ஆனா எதை பேசுறோம், என்ன பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இறைவனை பற்றி பேசக்கூடிய அந்த நேரம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காலம் இருக்குல்ல, அதுல வராது. நாம 78 வயசு வரைக்கும் வாழறோம் அப்படின்னு நமக்கு ஒரு கணக்கு இருக்கு, பிரம்மன் ஒரு கணக்கு போட்டிருக்கான் அப்படின்னா இறைவனை பற்றி பேசிய அந்த மணி நேரம் எல்லாம் அதுல சேர்க்கப்படாதான். அப்போ வாழ்நாள் முழுக்க அவனை பேசிக்கிட்டே இருந்தா பிறவா யாக்கை பெரியோன் நமக்கு பிறப்பும் இறப்பும் இல்லா ஒப்பில்லாத வாழ்க்கையை அருள்வான். சைவ உலகத்துல அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பிறப்பும் இறப்பும் இல்லா பெருவாழ்வு கொடுக்கிறது தான். இன்னைக்கு தலைப்பே பாத்தீங்கன்னா தவ முதல்வர். சுவாமிக்கு தவ முதல்வர் நம்முடைய குன்றத்தூர் தெய்வ சேக்கிழார் அன்போடு மிகுந்த பக்தியோடு நம்முடைய குழந்தையாரை, நம்முடைய பிள்ளையாரை தவ முதல்வர் என்று குறிப்பிட்டு பாடுகிறார். குழந்தைக்கு 3 வயசு தான். ஆனா சேக்கிழார் எங்கேயுமே பிள்ளைன்னு சொன்னதில்லை. அந்த குழந்தை பேரை உரிமையோட உச்சரிக்கல. பிள்ளையார் முதல்வர் அப்படின்னு தான் உச்சரிக்கிறார். யாரு? இன்னைக்கு பார்க்கக்கூடிய நம்முடைய சம்பந்தர், திருஞான சம்பந்தர். அவருக்கு என்ன அத்துணை சிறப்பு! சைவமே அப்படி தூக்கி கொண்டாடி மகிழ்கின்ற ஒரு குழந்தை. இந்த சைவ உலகத்துல எல்லாராலையும் கொண்டாடப்படுகின்ற ஒரு குழந்தை. அந்த குழந்தை இந்த பூமிக்கு எப்படி அவதாரம் செஞ்சது? குழந்தைனாலே எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா ஞான சம்பந்தர் ஆளுடை பிள்ளையை ஏன் இவ்வளவு பிடிக்கும் சைவர்களுக்கு அப்படின்னா, அவருடைய தந்தையார் சிவபாத இருதயர், தாயார் பகவதி அம்மையார். இவங்க 2 பேருமே சதா சிவபெருமானை தன் சிந்தையில் வைத்து வாழக்கூடியவர்கள். கனவிலும் கூட சிவபெருமானை மறவாது இருந்தவர்கள். கனவிலும் கூட நம்ம எந்த வேலை செஞ்சாலும் என்ன பண்ணினாலும் இறைவனுடைய அந்த திருநாமத்தை மறக்காம இருக்கிறவங்க. நின்றாலும் நடந்தாலும் கிடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் குன்றாத உணர்வுடையவர். அப்படிப்பட்ட சிவபாத இருதயரும் பகவதி அம்மையார், இவங்க 2 பேரும் வாழ்ந்த காலம் அது ஒரு இருண்ட காலம். சைவர்களுடைய இருண்ட காலம் என்ன அப்படின்னா, அது களப்பிரர்களுடைய காலம். சமண மதம் அதிகமாக வேரூன்றிய காலம். அந்த சமயத்துலதான் சிவபாத இருதயர் சுவாமி கிட்ட குழந்தை பாக்கியத்தை கேட்கிறார். சரி, சமண மதம் தானே, நம்ம சிவபெருமான் எல்லாருக்கும் மேலானவன், எல்லா தெய்வத்தையும், அதாவது எந்த தெய்வத்தை வணங்கினாய் அப்படின்னு சிவபெருமான் பார்க்கறதுல, நீ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அங்கே இருந்து அருள் செய்யக்கூடியவன் நான். யாரு? சிவபெருமான். நீ எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அங்கே இருந்து அருள் செய்யக்கூடியவன் அவன் ஒருவனே.
சிவனுக்கு மேல ஒரு தெய்வம் கிடையாது. சரி, சமணர்களுடைய காலம் ஏன் அவ்வளவு இருண்ட காலம்? சமணர்கள் காலம் என்ன அவ்வளவு கொடுமையானதா? அப்படின்னா சமணர்கள் அவங்க இல்ல சமணர்கள் அவர்களுக்குன்னு ஒரு கொள்கையை வச்சிட்டு இருந்தாங்க. நான் அவர்களுடைய எல்லா கொள்கையை பத்தியும் சொல்ல விரும்பல. சொன்னா கடவுளே இல்லைங்கிறது தான் அவங்களுடைய கொள்கைன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட நாத்திகவாதி மாதிரி தான். அதுல முக்கியமா அவங்க ஒரு கொள்கையை வச்சிருக்காங்க. அந்த கொள்கை என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், வேற எதையும் நான் சொல்லல. பெண்களுக்கு மோட்சம் கிடையாது, பெண்களுக்கு முக்தி கிடையாது, பெண்கள் போக பொருள் மட்டுமே. பெண்களால் இந்த உலகத்துக்கு ஒரு ஜீவனை கொடுக்க முடியும், அவ்வளவுதான். இத சொல்றது சமண மதம். யாராவது ஏத்துக்கிறீங்களா? யாராவது ஏத்துக்க முடியுமா? முடியாது. ஏன்? சிவபெருமான் யாரு? தன்னுடைய துணையை, தன்னுடைய உமையாலை இடபாகத்துல உட்கார வச்சவர், அர்த்தநாரியாக நமக்கு அருள் செய்யக்கூடியவர். அவளுடைய சக்தி இல்ல அப்படின்னா இந்த பிரபஞ்சம் இயங்காது. அந்த தத்துவத்தை வெளிக்கொண்டு வந்தவர். நம்ம சைவ உலகத்துல எப்பவுமே அம்பாளுக்கு முதல் இடம். இத நான் சொல்லல, சுவாமி தான் பாடுறார். யாரு? திருஞான சம்பந்தர் தான் பாடுறார். அவருடைய பதிகங்கள்ல அம்பால தான் முதல்ல எடுக்கிறார். ஆனா புரிஞ்சுக்கணும், புரிஞ்சு படிக்கணும். அப்படி நம்முடைய சைவ சமயம் பெண்களுக்கென்று தனி அங்கீகாரத்தை கொடுத்தது, அவர்களை உயர்த்தி பிடித்தது. சுவாமிக்கு இளையான்குடி மாறனார் சாப்பாடு போட்டார், சிறுதொண்ட நாயனார் சொல்லவே தேவையில்லை, பிள்ளை கறி சமைத்து போட்டார், எல்லாரும் சாப்பாடு கொடுத்தாங்க. எங்கேயுமே போய் சுவாமி சாப்பிடல. ஆனா காரைக்கால் அம்மையார் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வர்றாரு. அந்த காரைக்கால் அம்மையை அம்மான்னு அழைச்சவர். இன்னைக்கும் சைவ உலகத்துக்கு தாய் போன்றவர் யாரு? காரைக்கால் அம்மையார் தான். 63 நாயன்மார்கள் எல்லாரும் நின்னுட்டு இருப்பாங்க, அம்மையார் மட்டும் அமர்ந்த கோலத்துல இருப்பாங்க. அம்மையார் மட்டும் அமர்ந்த கோலத்துல இருப்பாங்க. ஏன்? அம்மையாருடைய திருத்தொண்டு அந்த மாதிரி. அப்பேற்பட்ட சைவம் நம்முடைய சமயம், நம்முடைய சமயம். சுவாமி திருஞான சம்பந்தர் அவதாரம் இந்த பூமிக்கு எப்படி நிகழுது அப்படின்னா, தவம், பெரும் தவம். சிவபாத இருதயர் சுவாமி கிட்ட வேண்டி கேட்கிறார், எனக்கு ஒரு குழந்தை கொடுன்னு. இல்ல, நாமெல்லாம் குழந்தை இல்லைன்னா என்ன கேட்கிறோம்? நம்ம என்ன கேட்கிறோம்? குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன போய் கேட்கிறோம்? சுவாமி, என்ன அம்மான்னு சொல்ல ஒரு குழந்தைய கொடு, என்ன அப்பான்னு சொல்ல ஒரு குழந்தைய கொடு, என்ன தாத்தான்னு சொல்ல ஒரு பேரனையோ பேத்தியோ கொடு. அப்படித்தானே கேட்கிறோம். ஏன்? சொத்துக்கு வாரிசு இருக்கணும். ஆனால் சிவபாத இருதயர் கேட்டார் சுவாமி கிட்ட, இந்த திருநீற்றின் பெருமையையும் இந்த சைவத்தையும் ஓங்க செய்கின்ற ஒரு குழந்தையை எனக்கு கொடு. எனக்காக இல்ல, சிவபாத இருதயர் கேட்கிறார், எனக்காக அல்ல, திருநீற்றின் பெருமை உலகறிய செய்ய வேண்டும், சைவத்தின் பெருமை உலகறிய செய்ய வேண்டும், அதற்காக ஒரு குழந்தைய கொடு. அப்படி கேட்கணும் குழந்தைய. நமக்காக கேட்டு பெறுகின்ற குழந்தைகள் இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யும்னா கேள்விக்குறி. அதனாலதான் நம்ம குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல நம்மளையே மதிக்கிறது இல்ல. ஏன்னா நாம என்ன கேட்டோம்? நம்ம சொத்துக்கு வாரிசு கேட்டோம், அவ்வளவுதான். நம்ம சொத்துக்கு வாரிசு கேட்டோம். நம்முடைய
வேண்டுதல் கூட எப்படி இருக்கணும்னா பொது சிந்தனையோட இருக்கணும். இந்த சமுதாயத்திற்கு, நம்முடைய சமயத்திற்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சிந்திச்சு ஒரு வேண்டுதலை வைக்கணும். சிவபாத இருதயர் அப்படிதான் கேட்கிறார். அதன்படியே சுவாமி அவருக்கு குழந்தை பாக்கியத்தை அருளுகிறார். குழந்தை பாக்கியத்தை அருளுகிறார். சேக்கிழார் பெருமான் சொல்றார், திருஞான சம்பந்தர் அவதாரம், அவருடைய கரு உறுதல் அது எப்படி இருந்தது அப்படின்னா, சூரியன் உட்பட நவக்கோள்களும் உச்சம் பெற்ற நிலையில இருந்துச்சாம். நவக்கோள்களும் உச்சம் பெற்று நின்றதாம். ஒரு குழந்தை இந்த மண்ணில் ஜனனம் எடுப்பதற்காக, ஒரு குழந்தை இந்த மண்ணில் ஜனனம் எடுக்க நவக்கோள்களும் உச்சம் பெற்றதாம். அப்படி ஏன் சுவாமி செய்யணும்? இப்ப நம்ம பிள்ளைங்க எல்லாம் அப்படி பிறக்கும் போது அப்படி எல்லா கோள்களும் சாதகமாக அமையுமா? அமையும். நாம அதை கேட்கணும். நாம் அதை கேட்கணும். இந்த சைவத்திற்கு தொண்டு செய்ய எனக்கு ஒரு குழந்தையை கொடு, திருமுறையை பாடுவதற்கு எனக்கு ஒரு குழந்தையை கொடு. இப்போ நம்முடைய பிரம்மபுரீஸ்வரர் கைலாய வாத்திய குழு, அந்த குழந்தைகளை பார்த்து அப்படியே மெய் மறந்து நின்னுட்டேன். மெய் மறந்து நின்ன. ஏன்னா ஆடி பாடி அண்ணாமலையை தொழ வேண்டும். அவருடைய கைலாய வாத்தியம் இங்க இருக்கிற எல்லாரையும் ஆட வச்சது. நாம ஆடலைன்னாலும் நம்முடைய ஆடுச்சு. அந்த கைலாய வாத்தியம் எதற்காக அப்படின்னா, இறைவன் ஆடல் அரசன். நான் நிஜமா என்னுடைய அண்ணாமலையார் வெளியில வந்து ஆடி இருப்பார்னு நம்புறேன். அவருடைய கைலாய வாத்தியத்துல நான் சதா என் சிந்தனையில் என்றும் நினைக்கக்கூடிய எம் அண்ணாமலையார் நிச்சயம் இங்கு வந்து ஆடி இருப்பார். அண்ணாமலையாரை ஆடி பாடி கை தொழுதால் நம்முடைய வினையாவும் ஓடிவிடும். நம்முடைய வினையாவும் ஓடிவிடும். அப்படி இங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் ஆனந்தத்தில் கொண்டு போய் நிறுத்திய பிரம்மபுரீஸ்வரர் கைலாய வாத்தியத்திற்கு என்னுடைய மனம் மொழி மெய்யினால் வணக்கங்களையும் அன்போடு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட சுவாமி நம்முடைய திருஞான சம்பந்தர் நவக்கோள்கள் உச்சம் பெற கருவுற்றார். அவர் பிறக்கும் போது தேவர்கள் எல்லாம் பூமாறி பொழிந்தார்களாம். ஏன்? சைவத்திற்கு ஒரு சூரியன் செங்கதிர் உதித்தது போல உதித்தாராம். இருண்ட காலம்னு சொன்னேன். கிட்டத்தட்ட கிபி 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட அது ஒரு இருண்ட காலம் சைவர்களுக்கு. அந்த இருளை போக்குவதற்காக செங்கதிரவன் போல வந்து அவதாரம் செய்தவர் நம்முடைய திருஞான சம்பந்தர். அவர் பிறந்த உடனே தேவர்கள் எல்லாம், மாலும் அயனும் தேவர்களும் மும்மூர்த்திகளும் பூமாறி பொழிந்தார்களாம். இனி சைவம் வளர்ந்துவிடும். இனி திருநீற்றின் பெருமை உலகெல்லாம் பரவும். இனி எல்லோர் நாவிலும் சிவசிவ அரஹர என்ற நாமம் பிறக்கும் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்களாம். யார் பிறந்ததுக்கு? இங்க இருக்கிற அந்த குழந்தை பிறந்ததுக்கு. இந்த குழந்தை அவதாரம் செஞ்சது எல்லா குழந்தைகளை போல தவழ்ந்தது, விளையாடியது, நடந்தது, தேரோட்டி விளையாடியது. இதெல்லாம் சேக்கிழார் பெருமான் சாதாரணமா சொல்லல, சாதாரணமாக சொல்லல. இந்த குழந்தை அவதாரம் செஞ்சதா எப்படி? வேத நெறி தழைத்தோங்க, மிகு சைவ துறை விளங்க, பூத பரம்பரை பொழிய, பூத பரம்பரை பொழிய, புனிதவாய் மலர்ந்த அழுத சீதவள வயல் புகழில் திருஞான சம்பந்தன். சம்பந்தர், சம்பந்தன்னு கூட சொல்ல அவருக்கு வாய் வரலைங்க. சேக்கிழாருக்கு அந்த குழந்தைய திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். சேக்கிழார் சொல்றாரு, குழந்தைய
சீதவள வயல் புகழில் திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். அவருடைய பாதம் வணங்கி தலை கொண்டு அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு இடத்தை சேக்கிழார் சுவாமிக்கு கொடுத்தார். ஏன் சேக்கிழார் கொடுத்தாரன்னா, இல்ல பரமனே கொடுத்து அனுப்பினார். முருகப்பெருமானின் அம்சமாகவே நம்முடைய சைவ உலகம் திருஞான சம்பந்தரை பார்க்குது. எமது பரமகுருவான அருணகிரிநாதர் தம்முடைய திருப்புகழ்ல 149 இடங்கள்ல திருஞான சம்பந்தரை முருகனாகவே பாடுறார். திருஞான சம்பந்தரை முருகனாக பாடுகிறார். அவ்வளவு விசேஷம் உண்டு. அவரு கேட்கும் போதே புகழியர் வித்தகர் போல் அமிர்தகவி தொடைப்பாட அடிமைதன கருள்வாயேன்னு கேட்கிறார். புகழியர் வித்தகர்னா யாரு? நம்முடைய திருஞான சம்பந்தர். அவரை போல அமிர்தகவி பாட வேண்டும் என்று முருகப்பெருமானிடத்துல வேண்டுகிறார். அப்படிப்பட்ட சைவ சுடர் நம்முடைய திருஞான சம்பந்தர். இந்த சைவத்திற்கென்று ஒரு சிசு நம்முடைய திருஞான சம்பந்தர். அவர் அவதாரம் செய்து விட்டார். 3 வயது ஆயிடுச்சு. குழந்தை தினம் சிவபாத இருதயர் தினமும் சுவாமிக்கு கோயிலுக்கு போவார். எங்க? தோணிபுரம், சீர்காழியில் இருக்கக்கூடிய தோணிபுரம் தினம் போவாரு. இந்த குழந்தை எதுக்கோ அழுவுது. எதுக்கு அழுவுதுன்னா, பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத, வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க, பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத. நம்ம பிள்ளைங்க மாதிரி சாக்லேட் வேணும் பிஸ்கெட் வேணும்னு அழல. நம்ம பிள்ளைங்க மாதிரி அழல. அந்த குழந்தை அழுதது எதற்காக? சைவ நெறி மிகு சைவத்துறை விளங்க அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சது. அவருடைய தந்தையார், ஏன் குழந்தை அழுவுது? என்னப்பா வேணும்? நானும் கோவிலுக்கு வரேன். நம்முடைய குழந்தைகள் என்ன தினம் கோயிலுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு அடம் பிடிக்கிற குழந்தைகளா இருந்தால் நாம இறைவன் அருள் பெற்ற குழந்தைகளை பெற்றிருக்கிறோம் என்று உறுதி. அப்படி நெஞ்ச நிமித்தி சொல்லணும். நம்முடைய பிள்ளைகள் எனக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு சண்டை போட்டு அழக்கூடாது. என்ன தினம் கோயிலுக்கு கூட்டிட்டு போன அழுவணும். தினம் என்ன சிவாலயம் கூட்டிட்டு போன அழுவணும். அப்படி அழுதது நம்முடைய சைவ சிசு. இந்த குழந்தை தன்னுடைய தந்தையாரை இழுத்து அழுது, தந்தையார் கையை பிடிச்சு அழுவுது. என்னப்பா வேணும்? நானும் உங்களோட இன்னைக்கு ஆலயம் வருகிறேன். என்ன வயசு குழந்தைக்கு? 3 வயசு தான். 3 வயசு தான் ஆகுது குழந்தைக்கு. சரி பரவாயில்ல, வா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு தந்தையார் அந்த குழந்தைய ஆலயத்திற்கு அழைத்து செல்கிறார். தந்தையாருடைய சிவபாத இருதயருடைய வழக்கம் என்ன அப்படின்னா, சிவபாத இருதயருடைய வழக்கம் என்னன்னா, நித்தியமாக சிவபெருமானை வழிபாடு செய்யறது. அதுவும் எப்படி? ஆகம விதிப்படி. இவர் செல்கிறார், ஆலயத்திற்குள் செல்கிறார். அங்கே குளத்துல மூழ்கி அவருடைய ஆகம விதிகளை எல்லாம் முடித்து கொண்டு அதன் பிறகு ஆலயத்திற்குள்ள நுழைவார். இப்ப கூட குழந்தை வந்திருக்கு. அந்த குழந்தைய குளத்துக்கு மேல உட்கார வைக்கிறார். உட்கார வச்சுட்டு சிவபாத இருதயருக்கு ஒரு தயக்கம். அம்மா குழந்தைங்களை பிடிங்க. சிவபாத இருதயருக்கு ஒரு கலக்கம். நாம குளத்துல மூழ்க போறோம். அந்த நேரம் குழந்தை இங்க தனியா இருக்கு. எங்க? குளக்கரையில தனியா இருக்கு. குளம் ரொம்ப பெருசு.
அது மட்டுமல்ல, ஒரு 3 வயது குழந்தையை தனித்து விட்டு செல்ல தந்தையாருக்கு மனம் வரல. இப்ப மேலே பார்க்கிறார், தோணியப்பர் தம்முடைய உமையாளோடு ரிஷப வாகனத்துல இருக்கிறார். அந்த விடை வாகனத்துல அம்பாள் சுவாமியும் இருக்கிறாங்க. அவர்களை பார்த்தவுடன் சிவபாத இருதயர் கேட்கிறார், சுவாமி, குழந்தைய பார்த்துக்கோங்க, குழந்தைய பார்த்துக்கோங்க, நான் என்னுடைய ஆகமங்களை எல்லாம் முடித்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளத்துல மூழ்க போறார். முதல் முறை மூழ்கிறார். குழந்தை அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்குது. மூழ்கி, ஏன்னா முதல் முறை மூழ்கும் போது ஒரு சின்ன கலக்கம். சுவாமி கிட்ட சொல்லிட்டோம், யார்கிட்ட? தோணியப்பர் கிட்ட சொல்லிட்டோம். இருந்தாலும் அந்த பெத்த மனசு இருக்கு பாருங்க, கடவுளை கூட நம்பல. யார நம்பல? கடவுளை கூட நம்பல, தோணியப்பரை கூட நம்பல. ஒரு முதல் முறை மூழ்கிறார், உடனே வந்துடுறார். குழந்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? அமைதியா இருக்குது. 2வது இடம் மூழ்கிறார். கொஞ்சம் கால தாமதம் எடுத்துக்கிறார் அவருடைய ஆகமங்களை முடிப்பதற்கு. ஏன்? கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு. தோணியப்பருடைய கண்காணிப்புல குழந்தை இருக்கு, நம்பிக்கை வந்துருச்சு. 3வது முறைதான் கொஞ்சம் நேரம் எடுத்து பொறுமையா தம்முடைய ஆகமங்களை முடிக்கிறார். ஏன் பொறுமை எடுத்துக்கிட்டார் அப்படின்னா, முழுமையாக நம்பிக்கை வந்துருச்சு. நமக்கும் அந்த அந்த அடிப்படையில சில விஷயங்கள் உண்டு. நம்மால எடுத்த உடனே கடவுளை நம்ப முடியுதா? ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டா கூட கடவுளுக்கு கண்ணில்லையே அப்படிங்கிற கட்டத்திலேயே நாம இன்னும் நின்னுகிட்டு இருக்கிறோம். நம்மளால மாற முடியல. அது நம்பிக்கையின்மையின் வார்த்தை. நம்ம எந்த அளவுக்கு முழுமையாக நம்புகிறோமோ அதை விட அதிகமாக நமக்கு துணையாக வந்து நிற்பான், துணையாக வந்து நிற்பான் என்பெருமான். சுவாமி 3வது முறையாக பொறுமையாக ஆகமங்கள் எல்லாம் செய்து கொண்டு வெளியே வருவதற்கு தாமதம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள குழந்தை மூழ்கிய, குளத்துல மூழ்கிய தம்முடைய தந்தை வெளியே வரல. இது ஒரு காரணம், இது ஒரு காரணம். குழந்தை அழ ஆரம்பிச்சது. அப்பா குளக்கரையில இருக்கிறாரு, குளத்துல மூழ்கி இருக்கிறாரு. குழந்தை எதை பார்த்து அழுவணும்? குளத்தை பார்த்து அழுவணும். நம்ம குழந்தை, நம்ம சைவ சிசு, இந்த குழந்தை என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே திரும்பி தோணிபுரத்தை பார்த்து அழ ஆரம்பிச்சது. அந்த தோணியப்பரை பார்த்து அம்மே அப்பா அவரை பார்த்து அழ ஆரம்பிச்சது. என்ன காரணம்? குழந்தை தோணியப்பரை, உமையம்மாளை, உமையையும் தோணியப்பரையும் அம்மே அப்பான்னு சொல்லி அழ ஆரம்பிச்சது. அங்கேயே அந்த குழந்தை இந்த உலக வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்துருச்சு. தாய், தந்தை, உலகம், இந்த பற்றுல இருந்து வெளியே வந்துருச்சு. அந்த குழந்தை வெளியில வந்து தோணியப்பரை பார்த்து அம்மே அப்பான்னு அழ ஆரம்பிச்சது. நாமெல்லாம் அழுதா உதடு கீழே போகும் இல்லையா? நாமெல்லாம் அழுதா உதடு கீழே போகும். இந்த குழந்தை அழுதது அப்படி இந்த உதடு 2 மேல் சென்று பார்க்கும்போது அவ்வளவு ஒரு ஜோதி ஸ்வரூபமாக, ஒரு பிரகாசமாக இருந்ததா இந்த குழந்தை அழும்போது. ஏன் இந்த குழந்தை எதற்காக அழுததுன்னா, நான் முன்னமே சொன்ன மாதிரி சைவ நெறி மிகு சைவ துறை விளங்க, வேத நெறி தழைத்தோங்க அழ ஆரம்பிச்சது குழந்தை. அப்படி அழுத உடனே இப்போ சிவபாத இருதயர் என்ன சொல்லிட்டு போனார்? என்னுடைய பிள்ளைய பார்த்துக்கோ. இது யாருடைய பொறுப்பு? தோணியப்பருடைய பொறுப்பு. நம்மள எத்தனை பேருக்கு நம்முடைய குழந்தையை சிவபெருமானுடைய பாதத்தின் அடியில விட முடியும்? இன்னைக்கு ஒரு குழந்தை நெத்தியில திருநீர் வச்சா, ருத்ராட்சம் போட்டா, திருமுறை பாடினா என்ன உன் புள்ள சன்னியாசம் போய போறேன்னா, எதுக்கு திருநீர் பூசுற, எதுக்கு ருத்ராட்சம் போடுறேன்னு கேக்குறோமே. எத்தனை பேர் மனசுல இது இன்னமும் இருக்கு இல்லையா? இருக்கு இல்ல? அப்போ இறைவன் கிட்ட நம்பிக்கையோட உங்க குழந்தையவே உங்களால விட முடியல. என் பிள்ளை திருநீரை அணிந்தால்
சிவபெருமான் அவனை கவசமாக காப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இன்னும் வரல. என் பிள்ளை கண்டிகை அணிந்தால் சிவபெருமான் அவனுக்கு ரட்சகன் ஆவான்ற நம்பிக்கை உங்களுக்கு இன்னும் வரல. ஆனா சிவபாத இருதயருக்கு அதெல்லாம் கிடையாது. என் பிள்ளையை யார் பார்த்து கொள்வார்? தோணியப்பர் பார்த்து கொள்வார். இந்த குழந்தை அழ ஆரம்பிச்சு தோணியப்பரை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிஞ்சு பாதம் தோணியப்பரை நெருங்கி சென்றது. சுவாமி பார்த்தார், குழந்தை அழுவுதான், பசிக்கும், அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும். உமையம்மையை அழைத்தார், குழந்தைக்கு பால் கொடுக்க சொன்னார். உமையம்மை தம்முடைய தாய்பாலை ஞானசம்பந்தருக்கு கொடுத்தார். உமையம்மை தாய்பாலை முருகப்பெருமானுக்கு கொடுத்தார். அடுத்து ஞானசம்பந்தருக்கு கொடுத்தார். இந்த தாய்பால ஞானசம்பந்தருக்கு எப்படி கொடுக்கிறா அம்மா அப்படின்னா பொற்கிண்ணத்துல கொடுக்கிறா. பொற்கிண்ணத்துல கொடுக்கிறா. இந்த ஞான பால் எதை கலந்தால் அப்படின்னா, இந்த பால் இப்போ பாலை அப்படியே சாப்பிட முடியாது. இந்த 3 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு இந்த பால்ல சுவை ஊட்டுவதற்காக உமையம்மை என்ன செய்தாலாம்? தமிழையும் சைவத்தையும் பாலில் கலந்து குழந்தைக்கு கொடுத்தாலாம். தமிழையும் சைவத்தையும் பாலிலே கலந்து குழந்தைக்கு கொடுத்தாலாம். ஞானசம்பந்தர் தன்னை தானே தமிழாகரன் என்று சூட்டிக் கொள்கிறார். ஞானசம்பந்தர் தம்மை தமிழாகரன் என்றார். அந்த குழந்தைக்கு அந்த பாலை கொடுத்தார். அந்த குழந்தை அந்த பாலை அம்மையே ஊட்டி விடுறார். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால சிறந்துன்னு மணிவாசக பெருமான் பாடுவார். அதுபோல அம்மை குழந்தையினுடைய பசி அந்த அழுகையை நிறுத்த, ஏன்னா அந்த குழந்தை எதுக்கு அழுவது? சைவம் தழைக்கணும், வேதம் தழைக்கணும், திருநீற்றின் பெருமை உலகெல்லாம் பரவணும். அதுக்காக அந்த குழந்தை அழுவது. கண்ணா அழுவாதடா, இதோ ஞானப்பாலை கொடுத்தேன், தமிழையும் சைவத்தையும் உமக்களித்தோம், இனி சைவம் தழைக்கும், அழுவாதடா கண்ணான்னு அந்த தாய்ப்பாலை குழந்தை அம்மாகா குழந்தைக்கு ஊட்டி விடுறா. ஏன்? அம்பாள் நினைச்சிருந்தா உமது பசி ஆறுக அப்படின்னு சொல்லியிருந்தா குழந்தைக்கு பசி ஆறிட்டு இருக்கும். அழாதரா கண்ணான்னா அது கூட செய்ய தேவையில்ல. அவருடைய கடைக்கண் பார்வை பட்டால் போதுமே குழந்தையை அழுகை நிறுத்தி இருக்குமே. அவளே அந்த ஞானப்பாலை கொடுத்து அவளே ஊட்டியும் விடுறாளே. எதற்காகன்னா, நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் எப்படி பால் கொடுக்க வேண்டும் தெரியுமா? தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கீங்க, சொல்றேன். நம்முடைய குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் போது, உணவு கொடுக்கும் போது நம்முடைய தமிழையும் சைவத்தையும் இணைத்து கொடுக்க வேண்டும். தமிழையும் சைவத்தையும் சேர்த்து குழந்தைக்கு கொடுக்கணும். சேர்த்து குழந்தைக்கு கொடுக்கணும். இப்போ அம்பாள் பால் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்ப நாமெல்லாம் குழந்தைக்கு பால் கொடுத்தா அந்த பால் உதட்டுல சிந்தி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? முந்தானை எடுத்து தொடச்சிருவோம். அம்பாள் அதை செய்யல, அந்த பாலை தொடைக்கல. அம்பாள் கொடுத்த அந்த பாலானது குழந்தையுடைய உதட்டில் இருந்தது. இப்போ வராரு சிவபாத இருதயர். குழந்தை குளக்கரையில இருந்த குழந்தைய காணமேன்னு தேடிக்கிட்டு வராரு. வந்தா குழந்தை தோணியப்பருக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்குது. அந்த குழந்தை உதட்டுல இருந்து பால் அப்படி சொட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ சிவபாத இருதயர் குழந்தைய பார்த்து கொஞ்சம் வேகமா கேட்கிறார், யார் கொடுத்த பாலை நீ குடிச்ச? யார் கொடுத்த பாலை அருந்தினாய் அப்படின்னு அந்த குழந்தைய பார்த்து கேட்கிறார். ஏன்னா அது எப்பேற்பட்ட குழந்தை? யார் கொடுத்த பாலையும் குடிச்சிடலாமா? இல்ல, அந்த குழந்தை பிறந்தது சைவத்திற்காக. களப்பிரர்கள் ஆட்சி காலத்துல அந்த நூற்றாண்டுல இருந்த அந்த இருளை போக்குவதற்காக உதித்த செங்கதிர் அது. அந்த குழந்தைக்கு மிக சாதாரணமாக
உணவுகளை கொடுக்க கூடாது. சாதாரணமாக அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னன்னா, என்ன உணவு எடுத்துக்கொள்கிறோமோ அதன்படி நம்முடைய தன்மை விளங்கும் இல்லையா? யாரிடம் உணவு பெற்று சாப்பிடுறோமோ, யார் நமக்கு உணவு கொடுக்கிறார்களோ அவர்களுடைய தன்மை நம்மையும் சேரும். உண்மைங்க, உண்மை. நாம் எந்த உணவை எடுக்கிறோமோ அந்த தன்மையை நாம் அடைவோம். அதனால சிவபாத இருதயருக்கு மனம் பதப்பதைச்சிருச்சு. ஏன்னா அந்த குழந்தைய அவர் எப்படி கேட்டு வாங்கினார்? சைவம் தழைப்பதற்காக, திருநீற்றின் பெருமை ஓங்குவதற்காக அந்த குழந்தையை பெற்று அந்த தவ புதல்வனை பெற்றார். அப்படிப்பட்ட குழந்தை யாரோ ஒருத்தர் கொடுக்கிற பாலை குடிச்சிடலாமா? அப்ப அந்த தன்மை குழந்தைக்கு வந்துருச்சுன்னா இதுல நம்ம சிந்திக்கணும். நம்முடைய குழந்தையை எப்படி வளர்க்கணும்? தமிழையும் சைவத்தையும் ஊட்டி வளர்க்க வேண்டும். திருமுறையை சொல்லி வளர்க்கணும், பாட வச்சு வளர்க்கணும். உங்களுடைய பிள்ளைகள் சினிமா பாடல்களை பாடுறாங்களேன்னு சந்தோஷப்படாதீங்க. நான் நிறைய பெற்றோர்களை பார்க்கிறேன், என் பிள்ளை இந்த பாட்டை என்னமா பாடுறான் தெரியுமா, பெருமையா இல்ல. அந்த அந்த குழந்தை தான், அந்த சினிமா பாடலை பாடக்கூடிய அந்த குழந்தை தான் சில வருடங்களில் உங்களுக்கு பாரமாக அமையும். திருமுறையை பாட வையுங்கள். உங்க பிள்ளை ஒரே ஒரு திருமுறை பாடட்டும், அந்த குழந்தையை ஊரும் உலகமும் போற்றி துதிக்கும். பாட வைங்க. அப்படி தம்முடைய குழந்தை யாரோ கொடுத்த பாலை குடிச்சிருச்சே அப்படிங்கிற ஆதங்கத்துல சிவபாத இருதயர் அந்த குழந்தை கிட்ட கொஞ்சம் அந்த குரலை கொஞ்சம் உயர்த்தி கேட்கிறார். உடனே அந்த குழந்தை காட்டுது. யாரை காட்டுது? வேதமும் அந்த நாராயணரும் பிரம்மதேவரும் 33 தேவர்களும் முனிவர்களும் யக்ஷர்களும் தேடி காணாத அந்த திருவடியை, யாருக்கும் புலப்படாத அந்த பரம்பொருளை கை நீட்டி காட்டுது, விரல் நீட்டி காட்டுது. யாருக்கு? தம்முடைய தந்தையாருக்கு குழந்தை காட்டுது. பெம்மான் இவனன்றோ, இவனன்றே, இவன் பெம்மான் இவனன்றே. அவன்னு சொல்லல. அவன்னு சொன்னா தூரமா இருக்கான். தூரமா இருக்கிறவங்கள அவங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? பக்கத்துல இருக்கிறவங்கள இவங்கன்னு சொல்லுவோம். குழந்தை தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. எங்க இருக்கான் அப்போ சுவாமி? அங்கேயே இருந்திருக்கிறார். ஞான சம்பந்தருக்கு அங்கேயே இருந்து காட்டி இருக்கிறார். அதைத்தான் குழந்தை இவனன்றே. தோடுடைய செவி. நான் முதல்ல சொன்னேன், ஞான சம்பந்தர் எடுத்த உடனே அம்பாலதான் பாடினார். அம்பாலதான் பாடினா, பால் கொடுத்தவ அவ தானே, அம்மா தானே முதல்ல, அப்பா அப்புறம் தானே. அம்பாள் தான் பால் கொடுக்கிறா. இப்ப நமக்கும் ஒரு கேள்வி வரும், ஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்தது உமையம்மை, இவர் ஏன் சிவபெருமான பாடினாரு தோடுடைய செவியன்னு? ஏன் பாடினாரு? தோடுடைய செவியன், தோடு உடைய செவியன் முடிஞ்சிச்சு. அப்ப யார் வந்தது? தோடு யார் அணிவார்? தோடு அம்பாள் அணிந்திருப்பது, சிவபெருமான் அணிந்திருப்பது குழை. ஆண்கள் அணிவது குழை, பெண்கள் அணிவது தோடு. ஆமாதானே? தோடு உடைய செவியன் என்ன அர்த்தம்? சுவாமிக்கு இடப்பாகத்துல அம்பாள் தோடணிந்து வலப்பாகத்துல சுவாமி இருந்தார். அர்த்தநாரியாக வந்து பாலை கொடுத்தார். தோடுடைய செவியன் விடையேறி. விடை யார்? விடை எதை குறிக்கிறது?
விடை எதை குறிக்கிறது? இப்ப நம்ம எல்லாம் சிவாலயத்துக்கு வந்தோம்னா அந்த நந்தியம்பெருமானுக்கு அட்டமா போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் இடையில வராதீங்க. ஏன் வரக்கூடாது? சிவபெருமானுடைய மூச்சு காற்று நந்தியம்பெருமான் மேல பட்டு கொண்டு இருக்கிறது, அதெல்லாம் வராதீங்க. சரி, இதை எப்படி நாம எடுத்துக்கிறது? விடை தர்ம வாகனம். நந்தியம்பெருமான் யார் அப்படின்னா தர்மமே உருவானவர். சிவபெருமான் எப்படி வருவார் அப்படின்னா தர்மத்தின் மீதேறி வருவார். சிவபெருமான் தர்மத்தின் மீதேறி வருவார். விடையேறி வரும் பெருமான், விடையேறும் பெருமான் தர்மத்தின் மீதேறி வருவார். அந்த 3 வயசு குழந்தை சொல்லுதுங்க, தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவெண் மதிசூடி. எதுக்காக இந்த குழந்தை அவதாரம் செஞ்சது? திருநீற்றின் பெருமையை ஓங்கச் செய்வதற்கு, திருநீற்றின் பெருமையை உலகறிய செய்வதற்கு. நடந்துருச்சா? என்ன சொன்னாரு? ஓர் தூவெண் மதிசூடி. அடுத்து வராரு, காடுடைய சுடலை பொடி பூசிக்கு வராரு. தூவெண் மதிசூடி யாரு? சந்திர பகவான். சந்திர பகவான தன்னுடைய தலையில சூடி இருக்கக்கூடியவர் சிவபெருமான். இது ரொம்ப பெரிய விளக்கம். சந்திரனை ஏன் அவர் தரித்தார் அப்படிங்கிறதெல்லாம் 1.5 மணி நேரம் பேசுற சொற்பொழிவு. ஆனா மிக குறுகிய விஷயத்த சொல்லிடுறேன். சந்திர பகவான் செய்த தவறுக்காக சாபம் பெற்றார். அந்த சாபத்தை போக்குவதற்காக இறைவன் திருவடியில வந்து வீழ்ந்தார். சிவபெருமான் அவரை தூக்கி தலையில சூடிக்கொண்டார். அது வரைக்கும் அவர் தேஞ்சிக்கிட்டே இருக்கிறார், சந்திரன் தேஞ்சிக்கிட்டே இருக்கிறார். இவர் எப்போ தூக்கி தலையில சூடிக்கிட்டாரோ அவருடைய சாபமானது விமோச்சனமானது. அப்படி தேய்தல் வளர்தல் தேய்தல் வளர்தல்னு மாறினார். இப்ப என்ன அர்த்தம்? தவறு செய்தவன் கூட தம்ம இறைவன் திருவடியில போய் விழுந்துட்டா, நீ என்ன பாவம் செய்தாலும், எத்தனை தவறு செய்தாலும் இறைவன் திருவடியில விழுந்து வணங்கிட்டா சுவாமி அவர்களை தம் தலைக்கு மேல் தூக்கி நிறுத்துவார். தமது தலைக்கு மேல் தூக்கி நிறுத்துவார். அதனாலதான் ஒரு தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி. நான் முன்னமே சொன்னேன், திருநீற்றின் பெருமையை உலகறிய செய்ய வந்த குழந்தை தம்முடைய முதல் பதிகத்திலேயே தாம் எதற்கு அவதாரம் செய்தோம் அப்படிங்கறத சொல்லிடுச்சு. காடுடைய சுடலை பொடி பூசி. திருநீற்றை அணிந்திருக்கிறான் எம்பெருமான் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்கலாமே. அப்படி வெண்மை நிற திருநீற்றை தம் உடலெல்லாம் பூசி கொண்டிருக்கிறான்னு சொல்லியிருக்கலாம். காடுடைய சுடலை பொடி பூசி. சுவாமி எங்க இருப்ப? சுடலை. ஏன்? நம்ம வாழ்நாள் முழுக்க அரஹரா சிவசிவான்னு சொல்றதுக்கு நமக்கு கஷ்டங்க. ஏன் கஷ்டம்? சொன்னா நம்ம வினை போயிடுமே, நம்முடைய பாவம் போயிடுமே. பல ஜென்மங்கள்ல நம்மை தொடர்ந்து வந்த பாவங்கள்லாம் தீர்ந்துட்டா நமக்கு முக்தி கிடைச்சிருமே. சொல்லிடக்கூடாதே, சொல்றதே இல்லையே. சிவசிவா அரஹரான்னு சொல்றதே இல்லை. ஆனா கடைசியா சொல்லித்தான் ஆகணும். எங்க? சுடலையில. நீ காலம் முழுக்க கடவுளே இல்லைன்னு பேசிக்கிட்டு இருந்தா கூட, கடவுள்லாம் யாரும் கிடையாதுங்க, அதெல்லாம் ஒரு கட்டுக்கதை, அதெல்லாம் வந்து தோற்றுவித்தது. என்ன வேணா பேசட்டுமே. காலம் முழுக்க நீ கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கடைசியா நீ போக வேண்டிய இடம் எது? சுடலை. அங்க யார் காத்துக்கிட்டு இருக்கா நமக்காக? எம்பெருமான் அங்கே நடனமாடிக்கொண்டு இருக்கிறான். நாம் ஏன்? வாடாப்பா வா ராஜா வா. வாழ்நாள் முழுக்க என்னை பத்தி யோசிக்கல, என்னை பத்தி பேசல, என் நாமத்தை உச்சரிக்கல, பரவாயில்ல, உடைய இறுதி பயணமாவது என்கிட்ட இருக்கு, வா. இந்த உலகத்துல நம்மை விட்டு யார் சென்றாலும் நம்மை விட்டு நீங்காத ஒரு ஆத்மா, பரமாத்மா யார் அப்படின்னா அவர்தான். அந்த பரம்பொருள் நம்மை விட்டு நீங்குவதே இல்லை, நம்மை விட்டு நீங்கிறதே இல்லை. எனக்கு எப்பவுமே கருடக்கொடியோன் காணமாட்டா கழற்சே வடி, அந்த வரிய படிச்சா அழுக வரும். எதனாலன்னு புரியல. அந்த கருட கொடியோன் நாராயணருக்கு கூட
பிரம்மனுக்கு கூட உன் திருவடியையும் திருமுடியையும் காணாத நீ எனக்காடாப்பா காட்சி கொடுத்த? எனக்கா உன் திருவடியை கொடுத்த? எனக்கா உன் திருவருளை கொடுத்த? எனக்காக இறங்கி வந்தியா? ஏன் எம்பெருமான் தம்மை ஒரு முறை யாராவது அழைத்து விட்டால் அப்படி ஓடி வந்து ரட்சிக்க கூடிய தெய்வம் அவனை தவிர வேற எந்த தெய்வமும் இல்லை. சிவபெருமானின் கருணைக்கு இணையாக எதுவுமே இல்லை. அதனாலதான் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்துல கருணைக்கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய அருவமும் உருவமாகி யாரு? சிவபெருமான். இப்படி இருக்கிற சிவபெருமான் 6 முகங்களாக கருணையே வடிவமாக வந்து அவதாரம் செய்தார்னு கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடினார். கருணையின் உச்சம் எம்பெருமான். அதனால இந்த உலகத்துல யார் நம்மை விட்டு பிரிந்தாலும், எந்த ஒரு எப்பேற்பட்ட உறவு நம்மை விட்டு பிரிந்தாலும், ஏன் நாம நிலையானதுன்னு நினைச்சு ஆட்டம் போடுற இந்த உடல் நம்மை விட்டு ஒரு நாள் பிரியும். அப்ப கூட நம்மை பிரியாத ஒருவன் இருக்கிறான்னா அது அவனை தவிர வேற யாரும் இல்லை. அதற்காக தான் அவன் சுடலையில இருக்கான், அங்கே காத்து கொண்டிருக்கிறார். நான் உன்னை விட்டு எங்கேயும் பிரிஞ்சு போலம்மா, உன் கூடவே இருக்கேன், உனக்குள்ளேயே இருக்கேன், உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன். நமக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். 3 வயசு குழந்தைங்க பாடுற பாட்டா இது? என் உள்ளம் கவர் கல்வன். கல்வன்னா திருடன் அர்த்தம். ஞான சம்பந்தருடைய மனதை அவர் திருடி கொண்டாராம். யாரு? சிவபெருமான் திருடி கொண்டாராம். மனதை திருடும் கல்வன். ஆமா, அவனை பத்தி பாடுங்களேன், அவனை பத்தி பேசுங்களேன். சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு உச்சரிச்சுக்கிட்டே இருங்களேன். நமக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது. நம்மை முழுமையாக திருடக்கூடிய திருடன் அவன் ஒருவனே. அவன் ஒருவனே நம்மை முழுமையாக திருடக்கூடிய திருடன். அந்த 3 வயசு குழந்தை பாடுது, என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த. ஏடுடைய மலரான். நிறைய பேர் பிரம்மதேவர்னு நம்ம சொல்றோம். என்னுடைய ஆசான் மிகவும் சிறப்பாக இதற்கு ஒரு உரை சொல்வார். பல காலம் தவம் செய்தது யாரு? அந்த குழந்தை. பல காலம். அதனால இந்த பிறவியில 3 வயசுலயே சுவாமி அருள் செஞ்சாராம். 3 வயசு குழந்தை உங்க வீட்டுல திருமுறை பாடுதுன்னா தெரிஞ்சுக்கோங்க, அது ஞான சம்பந்தர்னு தெரிஞ்சுக்கோங்க. பாட வைங்க, திருமுறைய சொல்லி கொடுங்க, குழந்தைக்கு சொல்லி கொடுங்க. மத்த பாட்டால எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. காதலாகி கசிந்து கண்ணீர் மழகி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. சொல்லி கொடுங்க, குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அப்படி பலகாலம் தவம் செய்ததாம். அதன் பயனாக அவன் திருவடியை வணங்கக்கூடிய பாக்கியம் அந்த குழந்தைக்கு கிடைச்சதான். எந்த குழந்தைக்கு? இந்த சைவத்தை தழைத்தோங்க செய்ய வந்த அந்த ஞான கொழுந்துக்கு பலகாலம் தவம் செய்த பலன் கிடைச்சதான் அவன் திருவடியை வணங்குவதற்கு. அந்த குழந்தை சொல்லுது, நமக்கு இவ்வளோ வயசாயும் சொல்ல தெரியலேங்க. பெம்மான் இவனன்றே, பக்கத்திலே இருக்கான். அவருடைய தந்தைக்கு சுட்டி காட்டுறார். பெம்மான் இவனன்றே, இதோ இங்கதான் இருக்கான், எங்கேயோ இல்லை, இங்கதான் இருக்கான். சுவாமி எங்க இருக்கிறார்? இங்க இருக்கிறார். இந்த அடியார் கூட்டத்துல ஒருத்தரா சுவாமி இருக்கிறார், இங்கதான் இருக்கிறார். அண்ணாமலையார் உள்ள இல்ல, தெரிஞ்சுக்கோங்க. அண்ணாமலையார் உள்ள இல்ல, இங்க இருக்கிறார். அவருக்கு எப்பவுமே அடியார் கூட்டத்துல உட்கார்ந்துருது ஆனந்தம், ரொம்ப பிடிக்கும் மனுஷனுக்கு. அடியார் கூட்டத்துல வந்து உட்காந்துப்பார். நீங்க என்ன ஆடை அலங்காரம் ஆபரணம் என்ன வேணா பண்ணுங்க, அதை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு
எங்க அடியார் கூட்டம் இருக்குன்னு தேடி அலைஞ்சு அவருக்குன்னு ஒரு இடம் பிடிச்சுக்கிற ஆளு அவர்தான். அப்படி சுவாமி தம்முடைய தந்தைக்கு தெய்வத்தை சுட்டி காட்டியது, அந்த பரம்பொருளை சுட்டி காட்டியது. எந்த வயசுல? 3 வயசுல. 3 வயசு. இது வரைக்கும் ஞான சம்பந்தர் குழந்தைக்கு ஞான சம்பந்தர்னு சுவாமி சொல்லவே இல்லை, சேக்கிரார் சொல்லவே மாட்டேங்கிறாரு, பேரே வைக்க மாட்டேங்கிறாரு குழந்தைக்கு. அவரு சம்பந்தர் ஞான சம்பந்தருடைய பெயரையே 3 மாசம் கழிச்சு வைக்கிறார். அப்படி ஒரு சிறப்பு திருஞான சம்பந்தருக்கு உண்டு. அப்படி பாடிய குழந்தை வீட்டுல தங்குமா? கோவில் கோவிலா போய் பாடுது. ஏன்னா அது அவதாரம் செஞ்சதே எதற்காக? இறைவனை பாடுவதற்காக, சைவத்தை ஓங்க செய்வதற்காக கோவில் கோவிலா போகுது. என்னுடைய தலைப்பு என்னன்னா தவ முதல்வர். இதை சொன்னது சேக்கிழார் பெருமான். இதுக்கு நிறைய உதாரணம் ஞான சம்பந்தர்கிட்ட என்னால எடுக்க முடியும். ஞான சம்பந்தருக்கு அவரு வந்துகிட்டு இருக்கிறாரு, சிவபெருமான் அவருக்கு பொத்தாளம் கொடுக்கிறாரு, அம்பாள் ஓசை கொடுக்கிறா, முத்துச்சிவிகை கொடுக்குறாங்க, பல்லக்கு எல்லாம் கொடுத்து சுவாமியை அனுப்புறார். ஏன்னா குழந்தைக்கு கால் வலிக்க கூடாது, கை வலிக்க கூடாது, பாடுனா வாய் வலிக்க கூடாது, எல்லாம் யோசிக்கிறார் சிவபெருமான் குழந்தைய நினைச்சு. இந்த குழந்தை ஒவ்வொரு தலமா பாடிக்கிட்டே வருது, ஒவ்வொரு தலமா பாடிக்கிட்டே வருது. திருநெடுங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வருது அந்த குழந்தை. எந்த குழந்தை? நான் எப்பவுமே ஞான சம்பந்தர்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா அந்த குழந்தைய தெரியல, ஒரு அன்போட காதலோட பார்த்தே பழகிட்டேன். அதனால நான் குழந்தைன்னு சொல்ற இடத்துல எல்லாம் நீங்க ஞான சம்பந்தரை வச்சுக்கோங்க. அந்த குழந்தை திருநெடுங்கலம் வருகிறது, அதை நோக்கி வந்துகிட்டு இருக்குது. அப்போ கூட அடியார்கள், அந்த பல்லக்கு தூக்கிட்டு வர அடியார்கள்லாம் கூட நிறைய வருவாங்க. எம்பெருமானுடைய பல்லக்க தூக்குறதுக்கு பாக்கியம் கிடைக்கணுமே இல்லையா? அதுல எவ்வளவு நேரம்தான் எப்பவுமே சிவபெருமானையே நினைக்கிறது இல்லையா? கொஞ்சம் கேலிக்கையும் கிண்டலும் இருக்கணும். ஆமா தானே? ஆமாவா? கேலிக்கையும் கிண்டலும் இருக்கணுமா? அந்த அடியார்கள் என்ன நினைச்சாங்க? கொஞ்சம் கேலிக்கையா கிண்டலா அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு வராங்க. ஞான சம்பந்தருக்கும் இது காதுல போகுது, ஆனா குழந்தை அமைதியா இருக்கு. எப்பவுமே ஞானிகள் ஒருவருடைய தவறை உடனே சுட்டி காட்ட மாட்டாங்க. ஞானிகள் எந்த தவறு செய்தாலும் தம்மை விட்டு விலகி நீ போ, நீ இதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த தவறை மிக சரியான இடத்தில் எடுத்துரைத்து திருத்ததான் பார்ப்பாங்க. இப்படி பேசிக்கிட்டே வராங்க, திருநெடுங்கலம் வருகிறாங்க. அங்க ஒரு அடியார் வீட்டுல சுவாமிக்கு உணவு ஏற்பாடு. ஞானசம்பந்தர் எங்க போனாலும் ராஜபோக விருந்துதான். ஏன்னா அவர் யாரு? சாக்ஷாத் முருகப்பெருமானின் அம்சமாகவே பார்த்தோம்ல. சிவபெருமானே வருகிறார்னு வாங்கலாம் அடியார்கள்லாம். அந்த சிவபெருமானே சிறுவேடமிட்டு வந்தது போல இருக்கும் அப்படின்னு வாங்கலாம். அப்படிப்பட்ட குழந்தை எங்க போனாலும் ராஜ விருந்து. ஒரு அடியார் வீட்டுக்கு போறாங்க, அந்த அடியாரால முடிஞ்ச உணவை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. திருநெடுங்கலத்துல ஒரு அடியார் வீட்டுல தங்கி அந்த அடியார் தமக்கு இயன்ற உணவுகளை கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்து எல்லாரும் அடியார்கள்லாம் சாப்பிடுறாங்க. சுவாமியும் சாப்பிடுறாரு, யாரு? ஞான சம்பந்தரும் சாப்பிடுறாரு. அங்க சில அடியார்கள் சொல்றாங்க, இது என்ன விருந்து, இது என்ன சாப்பாடு? என்னுடைய திருஞான சம்பந்தர் யார் தெரியுமா? அவருக்கு எங்கே போனாலும் எப்படிப்பட்ட மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் தெரியுமா? அவர் ராஜா வீட்டு குழந்தை. சிவபெருமானே அவருக்கு பொத்தாளமும் முத்துச்சிவிகையும் பல்லக்கும் கொடுத்திருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளு. அவருக்கு போய் இவ்வளவு எளிமையான உணவை கொடுத்திருக்கீங்களே அப்படின்னு ஒரு சில அடியார்கள் வெளியில இருந்து சொல்றாங்க. இதை அந்த அன்பரோடு பேசி கொண்டிருந்த திருஞான சம்பந்தருடைய காதுல இந்த வார்த்தை விழுது. அவருக்கு ஒரு மனசு ரொம்ப கஷ்டம் அந்த குழந்தைக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, மனசுலயே வச்சுக்கிட்டார். அந்த அந்த அடியாருக்கும் வருத்தம், நல்ல உணவு கொடுக்க முடியலையே அப்படின்னு. அப்போ அந்த அடியார் ஞான சம்பந்தர் கிட்ட சொல்றாரு, சுவாமி, நம்முடைய திருக்கூட்டத்துக்கு ஒரு நிறைவான உணவை என்னால தர முடியல அப்படின்னு கேட்கும்போது திருஞான சம்பந்தர் சொல்றாரு, இல்லையே,
மிக சிறப்பான பால் பாயாசத்தை உண்ட சந்தோஷத்துல இல்லையா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிட்டு அங்க இருந்து விடையை பெற்று வருகிறது. கொஞ்ச தூரம் போது திருநெடுங்கலத்துல ஒரு சிவாலயத்துல தங்குறாங்க. அடியார் திருக்கூட்டம் எல்லாம் தங்குறாங்க. போற வழியெல்லாம் அடியார்கள் மயக்கம் போட்டே விழுறாங்க. அங்கங்க வாந்தி எடுக்கிறாங்க, மயக்கம் போட்டு விழுறாங்க. உடல் உபாதைகள் அதிகமா இருக்கு. பாணரும் அவருடைய மனைவியும் ஞானசம்பந்தருடைய தந்தையாரும் இன்னும் சில அடியார்கள் மட்டும்தான் ஞானசம்பந்தர் கூட இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் யாருன்னா அந்த உணவை நிந்தனை செய்யாதவர்கள், அடியார் கொடுத்த உணவை நிந்திக்காதவர்கள். இவங்க மட்டும்தான் தெளிவா ஞானசம்பந்தர் கூட இருக்கிறாங்க. இந்த நிந்திச்சவங்களுக்கெல்லாம் அந்த வாந்தி மயக்கம் அதெல்லாம் வருது, விழுறாங்க, அங்கங்கே இருக்கிறாங்க. இப்ப ஞானசம்பந்தர் பல்லக்க விட்டு இறங்கி வெளியே வரார். வெளியே வந்து கேட்கிறார், எங்கே நம்முடைய அடியார் திருக்கூட்டம்லாம்? சுவாமி, அவங்களுக்கு இந்த மாதிரி உடல் உபாதைகள். அப்படியா, என்ன ஆச்சு? அப்ப அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தர் சொல்றார், அந்த அடியார் போட்ட சாப்பாடு சாப்பிட்டோம்ல, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. அப்ப ஞானசம்பந்தர் சொல்றாரு, இல்லையே, நானும் சாப்பிட்டேனே, எனக்கு ஒன்னும் ஆகலையே. அப்பதான் அந்த குழந்தை திருஞான சம்பந்தர் இவர்கள் அடியார் கொடுத்த உணவை நிந்தித்த காரணத்தினால் அவர்களுக்கு அந்த வாந்தி மயக்கம் இது போன்ற விஷயங்களை சுவாமி ஏற்படுத்தியிருக்கிறார். யாரு? சிவபெருமான் அந்த விளையாட்டை பண்ணிருக்கிறார். அதனால சுவாமி என்ன பண்றாராம், கோயிலுக்குள்ள போய் திருநெடுங்கலத்துல சுவாமி கிட்ட இடர்களையும் பதிகம் பாடுறார். அதுதான் மறையுடையாய் தோளுடையாய் அப்படிங்கிற இடர்களையும் பதிகம். சுவாமி, அடியார்கள் தவறு செஞ்சுட்டாங்க, தெரியாமல் தவறு இழைத்தார்கள். அந்த தவறுக்கான தண்டனை போதும், அவருடைய தவறை திருத்தி விடுங்கள், அவருடைய இடர்களை களைந்து விடு. இடர்னா துன்பம், அந்த துன்பங்களை எல்லாம் களைந்து விடுங்கள் அப்படின்னு சுவாமி சொல்றாரு, பாடுறாரு. மறையுடையாய் தோளுடையாய் அப்படின்னு அந்த பதிகத்தை பாடும்போது அவர்களுக்கு மீண்டும் அந்த உடல் நாடு நல்லாகுது. இந்த இடர்களையும் பதிகத்தை பாடுனா நம்ம வாழ்க்கையில இருக்கிற எப்பேற்பட்ட துன்பமும் விலகும். நிறைய பேர் இன்னைக்கு பதிகம் பாடுனா என்னங்க கிடைச்சிரும், பதிகம் பாடுனா என்ன ஆயிடும் அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? பதிகம் பாடினால் வாழ்க்கையில் மாறாததுன்னு ஒண்ணு கிடையாது. நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியது. ஏன்? இறந்த உயிரை கூட மீண்டும் உயிர்ப்பித்தது பதிகம். மீண்டும் உயிர்ப்பித்தது இந்த திருமுறை பதிகங்கள் தான். தவ முதல்வர் அப்படின்னு சொன்னேன். இந்த உலகத்துல பெண்ணாசையை வென்றவர்கள் யாராவது உண்டா? பெண் மீதும் பொன் மீதும் ஆசை அற்றவர்கள் யாராவது உண்டா? எத்தனையோ அருளாளர்கள் பாடிட்டாங்க. மணிவாசக பெருமான் கூட பாடுறார் நீத்தல் விண்ணப்பத்துல. அப்படிப்பட்ட இந்த பெண்ணாசை இந்த உலகையே இன்னைக்கு ஆட்டி படைக்குது. எத்தனையோ தவறுகள். இந்த திருஞான சம்பந்தருக்கு ஒரு 14-15 வயசு, அந்த காலகட்டம். 12 வயசு ஆச்சுன்னா திருமண வயசு. குழந்தை திருஞான சம்பந்தர் வளர்றார். அப்படி ஒரு இளம் காளையாக, அப்படி வயசு புள்ள மயிலாப்பூருக்கு வருகிறார். அங்கே சிவநேச செட்டியார் அப்படின்னு ஒருத்தர் வணிகர். அவரு தம்முடைய புதல்வி பூம்பாவை அப்படிங்கிற தம்முடைய புதல்வியை திருஞான சம்பந்தருக்கு திருமணம் முடிக்க ஆசை கொள்கிறார். அவர் பெயரிட்டே வளர்த்து வருகிறார். ஆனா விதிவசம் அந்த குழந்தை அரவம் தீண்டி, அந்த பெண்ணாகப்பட்டவள் அரவம் தீண்டி இறந்து விடுகிறார். ஆனாலும் அந்த சிவநேசன் செட்டியார், இந்த பெண் யார் அப்படின்னா ஞானசம்பந்தருக்காக ஒப்படைக்கப்பட்ட பெண். அதனால அந்த சாம்பலையும் எலும்பையும் ஒரு குடுவையில வச்சு பார்த்துட்டு வர்றார். இவர் வராரு, ஞானசம்பந்தர் அந்த மயிலாப்பூருக்கு வரார். அங்க வந்த உடனே சிவநேசன் செட்டியார் இவரை வரவேற்பதற்காக வீதி எங்கும் தோரணங்கள், அப்படி பிரம்மாண்டமா வரவேற்கிறார். அப்படி வரவேற்ற பெருமான் சுவாமி கிட்ட சொல்றார், சுவாமி, தங்களுக்காகவே என் புதல்வியை அர்ப்பணித்தேன்.
தங்களை திருமணம் செய்வதற்காகவே என் புதல்வி அவதாரம் செய்தாள் என்று நினைத்தேன். ஆனால் விதிவசம் அவளை அரவம் தீண்டி இறந்து விட்டாள். ஆனாலும் அந்த சாம்பலும் எலும்பும் யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு தான் சொந்தம். எடுத்துட்டு வந்து கொடுக்கிறார். அப்படியா? சிவசிவா, கூட்டிட்டு வாங்க. எடுத்துட்டு வந்து வச்சு பதிகம் பாடுறார். 11 பாட்டு பாடுறார் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில். அந்த பதிகம் பாடின உடனே பூம்பாவை அங்கே உயிர் பெற்று வருகிறாள். எப்படி வருகிறாள் அப்படின்னு சேக்கிழாரு பாதாதி கேசம் முதல் வர்ணிக்கிறார். சேக்கிழாருக்கு பெண்களை வர்ணிக்க தெரியும் அப்படின்னு அப்பதான் எனக்கு தெரியும். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சேக்கிழாரை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாராட்டி இருக்கிறார். அப்படி பக்தி சுவை கொட்டிய அந்த பெருமான் ஒரு பெண்ணை பாதாதி கேசம் வரை 14 அங்கங்களை வர்ணிக்கிறார். 14 அங்கங்கள், உச்சி முதல் பாதம் வரை வர்ணிக்கிறார். அப்படின்னா அந்த பெண் எப்படி எவ்வளவு அழகா இருப்பான்னு யோசிங்க. திருமகளையும் மிஞ்சிய அழகு. அப்பேற்பட்ட அந்த பெண் அந்த குடுவையிலிருந்து உயிர் பெற்று வருகிறாள். எதனால? பதிகம் பாடி, திருமுறை பாடி, ஞானசம்பந்தருடைய திருக்கடை காப்பு அந்த இறந்த பெண்ணை மீண்டும் உயிர்ப்பிக்கிறார். பதிகத்தால ஆகாததுன்னு ஒண்ணு இருக்கா? பதிகத்தால ஆகாததுன்னு இந்த உலகத்துல ஒண்ணு இருக்கா? எதுவுமே இல்லை. இந்த சிவபெருமானுக்கு ஒரு யோசனை வந்திருக்கும். இந்த கலிகாலத்துல எல்லாரும் விதி மேல பழி போடுவான். அதனால அவனுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலான்ட்டு தான் யோசிச்சிருப்பாரு போல இருக்கு. விதி விதி விதின்னு புலம்பாதீங்க. இந்த விதியை மாத்தக்கூடிய சக்தி திருமுறைக்கு உண்டு. பாடுங்க, திருமுறைய பாடுங்க. உங்களால பாட முடியலையா? திருமுறை புத்தகங்களை வீட்டுல வைங்க. அந்த திருமுறையை பாடுவதற்கு உங்க வீட்டுல ஒரு வம்சத்துல உங்க குழந்தை ஒரு உயிர் ஜனனம் எடுக்கும். நீங்க பாடாதீங்க. உங்க வீட்டுல அந்த திருமுறையை பாடுவதற்கு ஒரு ஜீவன் வந்து அவதரிக்கும். வாங்கி வைங்க, திருமுறை புத்தகங்களை வாங்கி வைங்க. அந்த பெண் அப்படி இளம் குமரியாக பேரிளம்பெண், அவ்வளவு அழகு, திருமகளை மிஞ்சிய அழகு, அப்படி வந்து நிக்கிறா. சிவநேசன் செட்டியார் பார்த்து மகிழ்ந்து சம்பந்தர் கிட்ட சொல்றார், சுவாமி இந்த பெண் உங்களுக்கானவள். அந்த பெண்ணை பெற்ற தந்தை சொல்கிறார், சுவாமி இந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ளுங்கள், இவள் உங்களுக்கான பெண். அந்த குழந்தை, அந்த திருஞான சம்பந்தர் சொல்றார் அந்த இடத்துல, சிவநேசன் செட்டியாரை பார்த்து சொல்றார், உங்களுடைய குழந்தை அந்த பூம்பாவை அப்படிங்கிற குழந்தை நீங்க எடுத்துட்டு வந்த சாம்பலும் எலும்பும் தான். எப்போது கபாலீஸ்வரர் அருளால் மீண்டும் அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தேனோ அப்போதே அந்த குழந்தை எனக்கு மகளுக்கு சமம்னு. எமக்கு மகளுக்கு சமம். இவள் என் மகள். அந்த ஞான சம்பந்தருக்கு அப்ப என்ன வயசு? இளம் காலை 14 வயசு, 16 வயசு. எல்லா உரிமையும் இருக்கு. தந்தையே மகளை திருமணம் செய்வதற்கு கொடுக்கிறார். அவர் நினைச்சிருந்தா அப்பேற்பட்ட பேரழகியை தம் மனைவி ஆக்கியிருக்கலாம். ஞான சம்பந்தர் எங்கேயாவது தவம் செஞ்சாரா? காட்டுக்கு போனாரா? வனத்துல இருந்து தவம் செஞ்சாரா? தவம்னா என்னங்க? ஐம்புலனை அடக்கி ஆள்வது. நமக்குள் 5 திருடர்கள் இருக்கிறார்கள், 5 கள்வர்கள் நமக்குள் இருக்கிறார்கள். நாவுக்கரசர் சொல்றார், இந்த 5 திருடர்களையும் அடக்கி ஆள்வது தவம். அதை எம்பெருமான் 3 வயசுலயே பண்ணிட்டாருங்க. 3 வயசுலயே பண்ணிட்டார். தவ முதல்வர் பிரம்மன் கூட இந்த விஷயத்துல சபலம் அடைகிறான். 3 தேவர்கள், பெருமாள் எல்லாருமே இந்த விஷயத்துல சபலம் அடைஞ்சிருக்காங்க.
இந்திரனும் சபலமடைந்தான், சந்திரனும் சபலமடைந்தான். ஏன், திலோத்துமையை படைத்த பிறகு பிரம்மதேவன் கூட சபலமடைந்தான். ஆனால் இந்த ஞான சம்பந்தர் தம்முடைய தவ வலிமையை நிலைநாட்டினார். இந்த ஞான சம்பந்தர் தவ வலிமையை நிலைநாட்டினார். இன்னைக்கு அந்த கட்டுக்கோப்பு நமக்கு வந்திருக்கா? சைவம் வெறும் பக்தியை மட்டும் சுட்டி காட்டுகிறதா? இல்லை, அறத்தை சுட்டு காட்டுகிறது, ஒழுக்கத்தை போதிக்கிறது, சமுதாயத்தின் கடமையை போதிக்கிறது, ஒற்றுமையை போதிக்கிறது, ஏற்றத்தாழ்வு இல்லாத நிலையை போதிக்கிறது. வெறும் பக்தியை மட்டும் கொடுப்பது அல்ல சைவம். இப்பேற்பட்ட சைவத்தை தழைத்தோங்க செய்ய வந்த அரும் புதல்வர், தவ முதல்வர் நம்முடைய திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர். இந்த திருத்தலம் அண்ணாமலையாருடைய திருத்தலம். உடனுரை உண்ணாமுலையம்மன். இந்த ஊருக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் இங்கே அண்ணாமலையார் குடிகொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி எனக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் தெரியும். அன்றிலிருந்து அடிக்கடி இந்த ஆலயம் வருவேன். என்னுடைய அண்ணாமலையாரை என்னுடைய மனதில் நிறுத்தி விழுந்து விழுந்து வணங்குவேன், அழுவேன். என்ன காரணம்னு தெரியல, அடிக்கடி இங்க வர சூழ்நிலையை அமைச்சாரு. ஆனா மனசுல ஒரு ஏக்கம், என் அண்ணாமலையாருக்கு நித்தியமும் இங்க வழிபாடு நடக்கலையே அப்படிங்கிற ஏக்கம். இந்த ஊர் மக்களையும் இந்த கோவில் அறங்காவலர்களையும் அழைச்சு பேசினேன். ஆனா இந்த கோவில் அறங்காவலர்களை உண்மையிலேயே நான் பாராட்டணும். அவங்களுக்கு எப்பவுமே என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் கொடுக்கணும். ஐயா, இது போல நாங்க இந்த மாதிரி வழிபாடு இங்க நடத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே எந்த வித மறுப்பும் இல்லாம, ஒரு சிறு துளி கூட யோசிக்காம, ஏன்னா நான் இந்த ஊர் பொண்ணு கிடையாது, இந்த ஊர் பொண்ணு நான் கிடையாது, நான் பக்கத்து ஊர் பொண்ணு. சின்னதா யோசிக்க கூட இல்ல. இந்த ஊர் பெருமக்களும் இந்த கோவில் நிர்வாகிகளும் ஒரு க்ஷணம் கூட யோசிக்காம, அம்மா இது நம்ம கோவில் செய்யுங்கம்மான்னாங்க. எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருந்தது. இன்னைக்கு சுவாமிக்கு அபிஷேகம், இங்க இருக்கக்கூடிய அத்தனை சுவாமிகளுக்கும் அபிஷேகம் நம்முடைய அடியார் பெருமக்கள் பிரம்மபுரீஸ்வரர் கைலாய வாத்திய குழுவினரால் செய்யப்பட்டது. எல்லா ஆலயத்திலும் அத வந்து கொடுக்க மாட்டாங்க. எங்க சாமி நாங்க தான் செய்வோம், நீங்க வாங்க வழிபாடு செய்யுங்க போங்க, எங்க சாமியை தொடாதீங்க. அவங்க சாமியா. ஆனா இந்த ஊர் மக்களும் இந்த கோவில் நிர்வாகிகளும் இது நம்ம சாமின்னு சொன்னாங்க, இது நம்ம சாமின்னு சொன்னாங்க. அப்படி முழு உரிமையோட நம்முடைய கோவில இந்த அழகா வழிபாடு செய்யறதுக்கு அவங்க அனுமதி கொடுத்தாங்க. மீண்டும் மீண்டும் அவளுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நம்முடைய அரும் தவ முதல்வர் திருஞான சம்பந்தருடைய குரு பூஜை இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. அவருக்கு அபிஷேகங்கள் நடக்க நடக்க அந்த முகத்துல இருந்த சிரிப்பு நீங்க பார்த்திருக்கணும். இப்பவும் பாருங்க, ஞான சம்பந்தருடைய அழக பாருங்க, பக்கத்துல அம்மையப்பருடைய அழக பாருங்க, தம்முடைய பிள்ளையோட இருக்காங்க. அவ்வளவு அழகாக இந்த அபிஷேகம் நடைபெற்றது. நம்முடைய அடியார் திருக்கூட்டத்தின் கைலாய வாத்தியம் மிக சிறப்பாக நடைபெற்றது. அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மாவும் எழுந்து வந்து ஆடுற அளவுக்கு இருந்தது. எல்லாம் சிறப்பா நடந்தது. இத்துணை நேரம் இந்த சொற்பொழிவும் சிறப்பாக அமைய அடியார் பெருமக்கள் அமைதி காத்து அருள் செஞ்சீங்க. எல்லாருக்கும் என்னுடைய மீண்டும் மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அடியேனுடைய சிறு முயற்சி. எனக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும். என் அண்ணாமலையார் என்னையும் ஆட்படுத்தி என்னையும் ஒரு பொருட்டாக்கி எனக்கு இதெல்லாம் செய் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு வேற என்ன சொல்றது? இந்த சிறியனுக்கும் அருள் செஞ்சு என் அண்ணாமலையாரின் கருணையை நான் என்னவென்று புகழ்வேன்.
அடியார் பெருமக்கள் இவ்வளவு நேரம் அமைதியோடு காத்து இந்த உரையை கேட்டு மகிழ்ந்தீர்கள். எனக்கு ஒரு பேராசை இருக்கு. பேராசை, நம்முடைய அண்ணாமலையார் திருக்கோவிலில் இனி நம்முடைய தமிழ்மறை தெய்வ பேரவை மாதாந்திர வழிபாடு நடத்தும். அதற்கு நமது திருக்கோவில் சார்பாகவும் இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் அனுமதி அளித்தது மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு. நம்முடைய அடியார் திருக்கூட்டம் அனைவரும் இந்த மாதாந்திர வழிபாட்டில் கலந்து கொண்டு அண்ணாமலையாரின் கருணையையும் உண்ணாமலை அம்மையின் கருணையையும் குருவருளையும் பெற்றுயுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.